பராம்பிகையாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஆச்சரியமான வைபவம். இந்த நவராத்திரியே அந்த சிற்சக்தியாக இருக்கக்கூடிய அம்பாளை கொண்டாடுறது தான். சிற்சக்தி அப்படின்னுட்டா அது பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கிட்ட இருந்து வேறே இல்லை. அதுதான் நம்ம அனுபவிச்சுட்டு வந்துன்னு இருக்கோம். ஈஸ்வரன் ஈஸ்வர சக்திங்கிறத பிரித்து பார்க்கவே முடியாது. சக்தி இல்லாதபடி ஈஸ்வரன் ஒருத்தன் கிடையவே கிடையாது. சக்தி விசிஷ்டமாக ஆரத்தை தான் ஈஸ்வரனாக ஆறான். இல்லைன்னா நிர்குண பிரம்மமாக சங்கல்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக அது இருக்கு அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான். ஆனால் அந்த நிர்குண பிரம்மம் இவ்வளவு பெரிய அண்டத்தை சிருஷ்டி பண்ணுறது, நடத்துறது, தனக்குள்ளே ஒடுக்கிக்கிறது அப்படின்னு எப்போ சக்தி விசிஷ்டமாக ஆறுதோ அப்போது ஈஸ்வரன் அப்படின்னு ஆறுது. அப்போ அந்த பிரம்மத்தை ஈஸ்வரனாக பண்ணுறவளே யாருன்னா இந்த சிற்சக்தியாக இருக்கக்கூடிய அம்பாள். அதனால் அதை பிரித்து சொல்லவே முடியாது. அது சர்க்கரையும் தித்திப்பையும் எப்படி பிரிக்க முடியும்? தேனையும் தேனுடைய மதுரத்தையும் எப்படி பிரிக்க முடியும்? இல்லையா? ஆகாசத்தையும் நட்சத்திரங்களையும் எப்படி பிரித்து விட முடியும்? இதை போல அம்பாளும் அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்து கலந்து தான் இருக்கு. அப்படிதான் பிரபஞ்சம்னு ஆயிருக்கு. இது தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. பிரித்து பார்க்குற வழக்கமும் கிடையாது. அதனால தான் உபாசனையிலேயே நமக்கு பெரியவாள்லாம் அதை தம்பதியாகவே உபாசிக்கிற ஒரு பద్ధதியை சொல்லி கொடுத்துருக்கா. லக்ஷ்மி நாராயணாளா, பார்வதி பரமேஸ்வராளா, வாக்கையும் அர்த்தத்தையும் போலன்னு காளிதாசன் சொன்னதை கூட நம்ம இன்றைக்கி ஸ்மரித்தோம். வாக்கையும் அர்த்தத்தையும் எப்படி பிரிக்கவே முடியாதோ அதை போல பிரிஞ்சிருக்கு. பிரியாமல் ஏக தத்துவமாகவே இருக்கா அவள் ரெண்டு பேரும். சிவமும் சக்தியும் சேர்ந்தே தான் இருக்கு. எங்கே பார்த்தாலுமே எங்கேயுமே அவள் ரெண்டு பேருடைய சமாகமம் தான், அவள் ரெண்டு பேருடைய சேர்க்க தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க. ருத்ரன்னா அங்கே ருத்ராணியாக இருக்கா. அந்த பிரம்மம் வந்து நாராயணனாக இருக்குமானா லக்ஷ்மியாக இருக்கா. லக்ஷ்மியாக இருந்தால் தான் நாராயணனாக ஆகவே முடியும். ருத்ராணியாக அவள் இருந்தால் தான் இவர் ருத்ரனாக ஆகவே முடியும். அதை மாதிரி எந்தெந்த ஈஸ்வரனுடைய எந்தெந்த ரூபங்கள் இருக்கோ, ஈஸ்வரன் எந்தெந்த காரியங்கள் பண்ணுறானோ அந்த சக்தியாக அவளும் பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால சக்தியையும் சக்திமானையும் பிரித்து காட்டவே முடியாது. அப்படி இணைபெரியாத ஏக தத்துவமாகவே இருக்கா. நேதிக்கும் கடகதாரா ஸ்லோகத்திலையும் இதைத்தான் பார்த்தோம். நம்ம ஹரியுடைய வக்ஷஸ்தலத்திலேயே வாசம் பண்ணுறா அப்படிங்கிறதே அதை பிரித்து பார்த்து விட முடியாதுன்னு அர்த்தம். அர்த்தநாரீஸ்வராளாக இருக்கா அப்படின்னு சரீரத்தில் கூட பேதம் இல்லாதவாளாக சேர்ந்தே இருக்கா. இவர் ஒன்றாகவும் அவள் ஒன்றாகவும் இல்லாதபடி அர்த்தநாரீஸ்வராளாகவோ இல்லை லக்ஷ்மி நாராயணாளாகவோ இருக்கிறத ஏக சரீரமாகவே இருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படின்னா ஏக தத்துவமாக இருக்கான்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதில் நேற்றுக்கு கனதாரா வைபவத்தை பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காளிதாசனுடைய ஒரு ஆச்சரியமான ரச்சனம் ஷியாமளா தண்டகம்னு பேர். ஷியாமளா அப்படின்னுட்டாலே ராஜஷியாமளா. தசமகாவித்யான்னு ஸ்ரீவித்யில தசமகாவித்யான்னு 10 தத்துவங்கள், அம்பாளுடைய 10 தத்துவங்களில் இந்த ராஜமாதங்கிங்கிற இந்த தத்துவம் இது இவள் ஞானப்பிரதாயினியாக இருக்கக்கூடியவள். சாக்ஷாத் லலிதா திரிபுர சுந்தரியே தான். ஆனால் கையில் வீணையோடு கூட ராஜமாதங்கியாக இருக்கா, வீணாகானம் பண்ணின்னு இருக்கா. இதைத்தான் இந்த ராஜமாதங்கியை தான் மூதம் தேஹி மேஜ கங்கி ராஜ மாதங்கி மதுரபுரி நிலையே மணிவலயே மலயத்வஜ பாண்டிய ராஜதனையே அப்படின்னு முத்துசுவாமி தீட்சிதர் பாடுறார் இல்லையா. மீனாட்சியை தான் ராஜமாதங்கின்னு பாடுறார். அந்த ராஜமாதங்கியாக இருக்கக்கூடிய மீனாட்சியை பிரத்யேகமாக சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் தான் இந்த ஷியாமளா தண்டகம்னு பேர். ராஜமாதங்கி இல்லைன்னா ராஜஷியாமளா அப்படின்னு அவளுக்கு பேர். லலிதா திரிபுர சுந்தரியுடைய ஞான சக்தி இவள். ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரி இருக்கா இல்லையா, பிந்து மத்திய வாசினியா, அவள் தானே பரதத்துவம். சாக்தத்தில் எடுத்து பார்த்தோமானால் ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கிற எல்லா
ஆவரணங்களையும் தாண்டி மத்தியில் இருக்கக்கூடிய பிந்து மத்தியவாசினியா இருக்கக்கூடியவள், பராம்பிகையா இருக்கக்கூடிய சாக்ஷாத் லலிதா. அவள் தான் அந்த அந்த பிரம்மசக்தி, சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபிணியாவே இருக்கக்கூடியவள். அவளுடைய ஞான சக்தியாகவே, அப்படின்னா அவள்ல இருந்து வேறேன்னு அர்த்தம் இல்லை. இவாள்லாம் இந்த தேவத்தை, இந்த இவாள்லாம் லலிதா திரிபுர சுந்தரி இடத்துல இருந்து வேறேன்னு அர்த்தம் இல்லை. அவளுடையவே ஞான சக்தியா இருக்கக்கூடியவள் ராஜஷ்யாமளா அப்படின்னு பேர். திரிபுர சுந்தரியோடைய, லலிதா திரிபுர சுந்தரியோடைய ஒரு ரூபம், அவளுடைய அம்சங்கள்ல இது ஒரு அம்சம். ரொம்ப ஆச்சரியமானது. காஞ்சி காமகோட்டி பீட்டத்தில் நமக்கு காமாட்சியாக காமகோஷ்டத்தில் இருக்காளே அவள் தான் மகா திரிபுர சுந்தரி. மதுரையில் மீனாட்சின்னு எழுந்தருளி இருக்காளே அவள் தான் ராஜஷ்யாமளா அப்படின்னு பேர். அந்த திரிபுர சுந்தரியோடையவே அம்சமாக இருக்கக்கூடியவள். காளிதாசனுக்கு அனுகிரகம் பண்ணினவளே அவள் தானே இல்லையா? நமக்கு சட்டுன்னு இந்த மாதிரி கிருபையால மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் எத் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். இது ரொம்ப பிரசித்தியான ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். மூக்கம் கரோதி வாசாலம், கருணையால பேசுறவா எப்படி பேசுவானா இப்படிதான் பேசுவா. பகவத் கிருபையால பேசுறவா பேசினா எப்படி இருக்கும்னா அது பொங்கி பொங்கி வரும். ஏன்னா இன்டலெக்ட், நான் அன்னைக்கே சொன்னேன், மகான்கள் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்கள் அருட்கவிகள். இவாளுடைய ஹிருதயத்திலேருந்து திரகிச்சு திரகிச்சு வருமே தவிர இதுக்கு யோஜனை பண்ணி ஒரு ஒரு பங்கியாக எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே இன்டலெக்டு, மைண்டு, இந்த எந்த இன்டர்வென்ஷனுமே இல்லாதபடி அவள் ஹிருதயத்திலேருந்து திரகிச்சு திரகிச்சு வரும் இந்த விஷயங்கள். அதனால தான் அருட்கவிகள்னு பேர். தியாகராஜனும் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா? நிகமசிரோத்தமோ கல்கின நிஜவ குலதோ ஸ்வரசூத்தமுது ராம சுக சுக மிருதங்கதளமு. ஆச்சரியமானது. தியாகராஜர் சொல்றார், எனக்குள்ள இருந்து ராமனே பிரேரணை பண்றான். ராமன் பிரேரணை பண்ணி 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 எனக்குள்ள இருந்து வாக்கு, எனக்குள்ள இருந்து ஸ்வரம், எனக்குள்ள இருந்து ராகங்களை எடுத்து கொடுக்குறான். நான் ஒன்றும் பாடலை. நான்னா என்னுடைய அகங்காரத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மெல்லாம் என்ன பண்ணுறதுனாலும் நமக்கு எப்படி வரும்னா நம்மளுடைய அந்த நானை டச் பண்ணிட்டு தான் எல்லாமே வரும். இந்த சரீரத்தை, இந்த புத்தியை, இந்த மனசை, இந்த இந்திரியங்களை பிடிச்சிட்டு நான் ஒன்று இருக்கு பார்த்தேல, நான் சார், நான் பண்ணேன் சார், எனக்கு தெரியும் சார் அப்படின்னு நம்ம இந்த நான் எதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம்னா இதோ இந்த மேலே இருக்கிற ஸ்தூல சரீரம், அதையும் தாண்டி இருக்கிற சூக்ஷ்ம சரீரம், இதுக்கு தான் ஜீவன்னு பேர். ஸ்தூலம் விழுந்துடும். சூக்ஷ்மம் என்ன பண்ணும்னா இதுதான் அடுத்த சரீரங்களில் பூந்து புறப்படுறது. புரியறதோ? ஏன்னா இதில் நான் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களில் இருக்கிற நான்கிற எண்ணத்தோடு பண்ணுற காரியங்கள் என்ன பண்ணும்னா நம்மளை திருப்பி இந்த மாதிரி ஒரு சரீரத்தில் கொண்டு உட்காத்தி வச்சு நம்மளை பைண்டு பண்ணும் அது. அப்போ இங்கே அகங்காரத்தோட சம்பந்தத்தோடு பண்ணப்படுறது. அதனால எப்படி இருக்கும்னா புத்திக்கு உட்பட்டு இருக்கும். அது நம்ம லிமிட்டேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் அது இருக்கும். நம்ம அன்லிமிட்டடாலாம் இருக்காது அது. ஆனால் மகான்கள் கிட்டக்க இருந்து எது பிரவகிச்சுண்டு வருதோ, அருணகிரிநாதரோ இல்லை ஆழ்வார்களோ நாயன்மார்களோ இல்லையா தாசர்களோ தியாகராஜர் முதலிய பக்தாளோ தீட்சிதரோ இவாள்லாம் ஹிருதயத்திலிருந்து கிரகிச்சு பாடுறா. தெய்வத்தால் வெளிப்படுத்தப்படுறது அது. அதனால தான் காலத்தை தாண்டி நிற்கிறது. அதை கேட்ட மாத்திரத்தில் நமக்கும் சித்தத்தில் அப்படி ஒரு பக்தி வருது, நமக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அருட்கவிகள், அது அருளால் வெளிப்பட்டது. இந்த மாதிரி காளிதாசனுக்கு அம்பாள் கிருபை பண்ணுறா, ஏதோ ஆடு மேய்ச்சன் இருந்தார் அப்படின்னு அவருடைய ஒரு சரித்திரம். பெரும்பாலும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச சரித்திரம் தான் அது. ஆடு மேய்க்கிறதே இந்த காளி கோவிலுக்கு பக்கத்துலேயே ஆடு மேய்ப்பர். காளி கோவில் வாசலில் போய் இப்படி அம்பாளை பார்த்துட்டு உட்காண்டிருப்பார். எதிர்ச்சியாக ஒரு நாள் அம்பாளுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமானார். அவருக்குள்ள ஞான பிரகாசம் ஏற்பட்டது. அப்புறம் பார்த்துட்டா புங்கானுபுங்கமான அவருடைய காவியங்கள். இன்றைக்கும் காளிதாசனுக்கு ஈடாக ஒரு கவி இன்னி வரைக்கும் பிறக்கலை அப்படின்னு தான் இன்றைக்கி சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரை எடுத்து நம்ம பார்த்துட்டோமானால் அந்த லிட்ரேரியன்ஸ் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவான்னா காளிதாசனுக்கு ஈடாக ஒருத்தர் இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்லுவாள். உபமா காளிதாசி. அதுவும் காளிதாசருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னுட்டா, ஒரு கவிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. சிமிலீஸ் காண்பிக்கிறதுல, சிமிலீஸ்னால் கவிதைக்கு ரொம்ப முக்கியம். ஓமை காண்பிக்கிறது. இதை போல அப்படின்னு ஓமை காண்பிக்கிறது இல்லையா? காளிதாசனுக்கு ஈடா இன்னொருத்தர் பிறக்கலை. அந்த ஓமை காண்பிக்கிறதுன்னு உண்டே, அந்த உபமா காண்பிக்கிறதுல காளிதாசனுக்கு ஈடு காளிதாசன் தான்.
ரகுவம்சம், மேக சந்தேஷம், ஷாகுந்தலம், இதெல்லாம் அவருடைய ஆச்சரியமான படைப்புகள். ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் எது அப்படின்னு விட்டா அவருடைய பக்தி. அம்பாள் அவருக்கு பண்ணியிருக்கிற அத்தியந்த கிருப்பையால் வர்றது எப்படி வரும்னா ஈடு இணை இல்லாமல் வரும். அதனால தான் சொல்கிறேன், அன்பேரலல்டாக இருக்கும். அது டயத்தை தாண்டி நிற்கும். டைம்ங்கிற ஒரு ஃபேக்டர் அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணவே பண்ணாது. ஒரு காலம் அது நன்னா இருந்தது, அப்புறம் ஒரு காலத்தில் அது பிரகாசிக்கலைன்னு சொல்ல முடியாது. காலத்தை தாண்டி நிற்கும் இந்த விஷயம். ஏன்னா அங்கே பகவத் அனுகிரகத்தால் அது வந்ததுனால. இத மாதிரி இன்னொரு கவி யாராவது உண்டா அப்படின்னு விட்டா தாராளமாக உண்டு. யாரு அப்படின்னு விட்டா மூக்க கவி. நமக்கெல்லாம் ரொம்ப பிரசித்தியாக தெரிஞ்ச ஒரு தேவி ஸ்தோத்திரம் மூக்க பஞ்சசதி, காமாட்சி மேல. எப்படி ஷியாமலா தண்டகம் இங்கே மீனாட்சி பேர்லையோ அது போல் மூக்கம்னாலே ஊமைன்னு அர்த்தம். மூக்கம்னா அதனால தான் மூக்கம் கரோதி வாச்சாலம் இல்லையா. கிருப்பைன்னு ஒன்று இருந்து கொடுத்தானால் ஊமையும் என்ன பண்ணுவானா காவியம் புனைய ஆரம்பிச்சு விடுவான். பங்கும் லங்கயத்தே கிரிம், பங்கும்னா நொண்டின்னு அர்த்தம். ஊனமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவானா ஒரு லாங் ஜம்ப் தாண்டி ஒரு மலையை தாண்டுவான். எதனாலேனா எத் கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதமம். எவனிடத்துல ஈஸ்வர கிருபைன்னு ஒன்று இருந்து கொடுத்தோ அந்த கிருப்பை என்னதான் பண்ண வைக்காத ஒருத்தனை எதையும் பண்ண வைக்கும் இல்லையா. கபிவரிதிதட்டுன கலிகிரோடகட்டுன அபராதி தியாகராஜு ஆனந்தமுன்னே சூன அபரம பக்தியந்தோ கோபரம அபரம பக்தியந்தோ. ராமபக்தி என்னதான் பண்ணாதுங்கிறார் தியாகராஜர். பக்தி கிம்ன கரோதி அப்படின்னு ஆதிசங்கரர் சிவானந்த லஹரியில சொல்றார். கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை பார்த்துட்டு இந்த பக்தி என்னதான் பண்ணாது. ஏதாவது ஒரு எச்சில் மாம்சத்தை கொண்டு நிவேத்தியம் பண்ணினாலும் பரமேஸ்வரன் உகப்போடு எடுத்துக்கிறார். எந்த ஜோடு காலில் எந்த ஒரு மரச்செருப்பை போட்டுண்டவர் அந்த காடுகளில் சஞ்சாரம் பண்ணுவாரோ அந்த மர ஜோடு எடுத்து பரமேஸ்வரனுடைய சிரசில் வச்சா அது பரமேஸ்வரனுக்கு இது ஸ்வர்ண கிரீட்டம் சாத்தினாப்புல இருக்கு. எந்த ஒரு கண்டூஷ ஜலம், ஏன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்துன்னு அபிஷேகம் பண்ணணும்னு கூட அவருக்கு தெரியல. வாயில தேக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்வர்ணமுகி நதி ஜலத்தை எடுத்துட்டு அதை உமிழ்ந்தார். அது பரமேஸ்வரனுக்கு ஏதோ ஆகாஷ கங்கையை கொண்டு அபிஷேகம் பண்ணினாப்புல இருந்தது. இதற்கு காரணம் என்னன்னா பக்தி என்னதான் பண்ணாது. தியாகராஜர் சொல்றார், எங்கேயாவது ஒரு வானரம் சமுத்திரத்தை தாண்டும்னு கேள்விப்பட்டிருக்கியா? கபிவரிதி தாட்டுன, இதுதான் பங்கும் லங்கையத்தை கிரிம். ஒரு வானரம் சமுத்திரத்தை தாண்டுமா? ஆஞ்சநேயருக்கு பறந்து போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அவரால் சமுத்திரத்தையே ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டு நடந்து கூட போயிட முடியும். இல்லை சமுத்திரத்தில் ஒரு மீனா மாதிரி நீஞ்சியும் போயிட முடியும். ஏன் இங்கே மறைஞ்சு லங்கையில் தோன்றவும் முடியும். அவருக்கு எதையுமே பண்ண முடியும். ஆனால் மெனக்கெட்டு பறந்து போகிறார். காரணம் என்னன்னா ராமபக்தி இதையும் பண்ணும் இதுக்கு மேலையும் பண்ணும். ஒரு வானரம் சமுத்திரத்தை தாண்டது பற்றியா இந்த பக்தி பிரபாவம் எப்பேற்பட்டது, ராமருடைய கிருபா பிரபாவம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத லோகம் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காகவே அப்படி போனார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மூக்க கவின்னு ஒரு கவி, அவர் காமாட்சியினுடைய கிருபையால பேச ஆரம்பிச்சு விட்டார். வந்த பேச்சே எப்படி வந்ததுன்னா ஒரு ஸ்தோத்திரமா தான் வந்தது. காரண பரசித்ரூப காஞ்சிபுர சீம்னி காமபீடகத காச்சன விஹரதி கருணா காஷ்மீரஸ்தபக கோமளாங்களத. ஒரு ஸ்லோகமும் அப்பேற்பட்ட ஸ்லோகம். கேச்சன காஞ்சி நிலையம் கரதிருத கோதண்டபான ஸ்ருணீபாஷம் கடினஸ்தனபரணம் ரம் கைவல்யானந்த கந்தம அவலம்பே. மோட்சத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விருட்சம் காஞ்சி பீட்டத்தில், காமகோட்டி பீட்டத்தில் காமாட்சியா அங்கே உட்காண்டிருக்கு பத்தியா. கேச்சன காஞ்சி நிலையம் கரதிருத கோதண்டபான ஸ்ருணீபாஷம், கையில புஷ்பபானமும் வில்லும் இல்லையா பாஷமும் அங்குஷமும் கொண்டு ஒரு பரதேவதை இங்க உட்கார்ந்துருக்கா பத்தியா. கடினஸ்தன பரணம்ரம் கைவல்யானந்த கந்தம் அவலம்பி. எப்படி சௌந்தரலகிரியில ஆச்சாரியால் அந்த பாதத்தை கேசாதி பாதம் அப்படியே ஒரு ஊசி குத்துற இட பாக்கி இல்லாமல் அந்த சித்ரூபிணியா இருக்கிற அம்பாளை வர்ணிச்சிருக்காரோ அதை போல அப்படி ஒரு ஸ்தோத்திரம் இந்த மூக்க பஞ்சசதி. பஞ்சசதினா 500ன்னு அர்த்தம். 5 சதகமா பண்ணியிருக்காரு.
சதகம்னா 100 100 100 பஞ்சசதி 500 பண்ணியிருக்கார். இதில் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார் அவர். ஆர்யா சதகம்ங்கிற ஒரு சதகத்தில் காஞ்சி காமகோட்டி பீఠ நிலையாக இருக்கக்கூடிய அந்த காமாட்சியினுடைய கிருபைக்கு பாத்திரமானவன் எப்படி இருப்பான்? நமக்கெல்லாம் தோணும் இல்லையா, அம்பாள் கிருபைக்கு பாத்திரமானவர் சார், அவர் அம்பாள் கிருபைக்கு பாத்திரமானவர். அடிக்கடி நம்ம எல்லாம் பேசிக்கிறோம். சரி, கிருபைக்கு பாத்திரமானவா எப்படி இருப்பார்? வாசல்ல இங்கே அருள் வாக்கு சொல்லப்படும்னு போர்டு மாட்டின்றுவாளா? இல்லை அவளுக்கு அடிஷ்னலாக நெத்தியில் ஒரு கண்ணு வந்துவிடுமா? இல்லை அடிஷ்னலாக 2 கை வந்துவிடுமா? இல்லை திடீர்னு பார்த்துட்டா இருக்கிறதே ஆகாசத்துக்கும் பூமிக்கு வளர்ந்து நிற்பாளா? நடக்க போகிறதெல்லாம் சொல்லுவாளா? நடந்ததெல்லாம் சொல்லுவாளா? திடீர்னு இங்கே மறைஞ்சு அங்கே தோன்றுவாளா? ஜலத்தில் நடப்பா, ஆகாசத்தில் பரப்பா? இந்த மாதிரி அல்ப சித்திகள்லாம் அம்பாளுடைய கிருபைக்கு பாத்திரமாறதுனால லபிக்கணும்னு சொல்ல வேண்டாம். இதுக்கெல்லாம் ஏதாவது மந்திர ஜபம் இல்லை இல்லையா, ஏதாவது பூத பிரேத பைசாச்ச உபாசனை பண்ணினா கூட இதெல்லாம் வந்துடும். பராம்பிகையா இருக்கக்கூடிய மகாத்ரிபுர சுந்தரிய உபாசனம் பண்ணி அந்த சித்தியை அடைஞ்சுட்டவன், அவளுடைய கிருபைக்கு பூர்ண பாத்திரமானவன் எப்படி இருப்பான் அப்படின்னா அழகா சொல்றார். இது எதுவுமே கிடையாது. இப்ப நான் என்னென்னலாம் சொன்னேனோ அது எதுவுமே கிடையாது. அவனுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு பொருட்டா இருக்கவே இருக்காது. இதுதான் முக்கியம். உத்தமமா பகவான் உனக்கு கிருபை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு எது பிரமாணம்னா, சம்சாரத்துல அத்தியந்த வைராக்கியம் வந்துடணும். அதுதான் நிஜமான கிருபை. அப்புறம் சம்சாரத்துல பூந்து புறப்படுறான் ஒருத்தன், இன்னும் சம்சாரத்துல அதீத ருச்சியோட சம்சாரத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கான்னா இன்னும் யுவர் எட் டு ரிசீவ் லார்ட்ஸ் கிரேஸ்ன்னு அர்த்தம். கிருபைங்கிறது எப்படி ஒருத்தங்கிட்ட வேலை பண்ணோம்னா, அவனுக்கு சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ரத்தியை மாற்றி அந்த ரத்தியெல்லாம் பகவான்கிட்ட வந்துடும். அவன் அப்படி பக்தி பண்ண ஆரம்பிச்சுடுவான். அவனுடைய சித்தவருத்திகள்லாம் சம்சார விஷயமாக ஓடிட்டு இருந்த சித்தவருத்திகள்லாம் உள்முகப்பட்டு இப்போ எல்லாம் பகவான்கிட்ட போய் கப்சிப்புன்னு ஒடுங்கி போயிடும். அவன் பூர்ண ஞானவானாக ஆயிடுவான் இல்லையா? சதாசிவ பிரமேந்திரால் எப்படி இருந்தார், காஞ்சி மகாபரிவா எப்படி இருந்தார், ரமணர் எப்படி இருந்தார், ஞானானந்தர் எப்படி இருந்திருந்தார், ராமகிருஷ்ண பரமசர் எப்படின்னு இருந்தார், அப்படி ஆயிடுவா. சேஷாத்ரி சுவாமிகள் எப்படி இருந்தார், அப்படி ஆயிடுவா. அப்போ அவர் சொல்றார், எது காமாட்சி கிருபைக்கு ஒருத்தன் பாத்திரமானாங்கிறதுக்கு எது பிரமாணம்னா, அவர் சொல்றார், சிவ சிவ பஷ்யந்தி சமம் காமாட்சி கட்டாட்சிதா புருஷா. ஒருத்தன் காமாட்சியினுடைய கட்டாட்சத்துக்கு பூர்ணமா பாத்திரமாயிருக்கான் அப்படிங்கிறதுக்கு எது பிரமாணம் அப்படின்னுட்டா, அவனுக்கு எல்லாம் சமமா போயிடும். யோகம்ங்கிறதே சமபுத்தி தான் யோகம். சமத்துவம் யோக உச்சதே அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். சமபுத்தி வந்துடும். எதுல சமபுத்தி வந்துடும் அப்படின்னுட்டா, ஒரு பெரிய மாளிகையும் இல்லையா, எங்கேயாவது ஒரு ஸ்மசானமும் அவனுக்கு ஒன்னாதான் தெரியும். ஒரு நண்பனும் ஒரு துரோகியும் அவனுக்கு ஒன்னாதான் தெரியும். அவன் நண்பனும் கொண்டாட மாட்டான், துரோகினும் ஒருத்தனை உதாசீனமும் படுத்த மாட்டான். அவனுக்கு எல்லாம் சமமா போயிடும். அடுத்தது ஒன்று சொல்றார், ஒரு அழகான பெண்ணுடைய உதடும் ஒரு மண்ணாங்கட்டி சில்லும் அவனுக்கு ஒன்னாதான் தெரியும். ஏன்னா இதுவும் பிருத்திவியோட அம்சம்தான். உடம்புல இருக்கக்கூடிய சதை தோல் இதெல்லாமும் பிருத்திவியோடைய அம்சம்தான். இதையும் அவன் ஒன்னாதான் பார்ப்பான். அவனுக்கு அப்படிப்பட்ட சமதிருஷ்டி வந்தோடும். இதுக்கப்புறம் அவனுக்கு பிரபஞ்சம் ஒரு லட்சியமா இருக்கவே இருக்காது. இதுதான் காமாட்சி கட்டாட்சத்துக்கு பாத்திரமா இருக்காங்கிறதுக்கு பிரமாணம். சிவ சிவ பஷ்யந்தி சமம் காமாட்சி கட்டாட்சிதாக புருஷா. ஆச்சரியமான ஸ்தோத்திரம் இல்லையா? விபினம் பவனம் மித்ரம் அமித்ரம் லோஷ்டம் யுவதி பிம்போஷ்டம் அப்படின்னு எடுத்து மூக்க பஞ்சசதியில மூக்க கவி சொல்றார். அவர் அந்த கிருபைக்கு பாத்திரமானவர். அந்த கிருபையை ஆஸ்வாதனம் பண்ணினவாவா, அதனால அதை உள்வாங்கிண்டு பண்ணின ஆச்சரியமான ஸ்தோத்திரம் இந்த மூக்க பஞ்சசதிங்கிறது. அதை போல நம்ம காளிதாசனுக்கு ராஜசியாமலையா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மகாசரஸ்வதி லலிதை ஸ்ரீலலிதா கிருப பண்ணி ஆச்சரியமான அந்த கிருபா பிரவாகம், அந்த கிருபையை உள்வாங்கிண்டா அப்புறம் அதை கொண்டாடாமல் இருக்க முடியுமோ, செலிப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியும்? எதையோ செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? எதையோ ஒரு ஜாய்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஐம் ஆன் cloud 9 அப்படின்லாம் சொல்கிறான். அவன் ஏதோ அல்ப சந்தோஷத்தை எல்லாம் கொண்டாடுறது உலகம். கொண்டாட வேண்டியது இதுதானே இல்லையா? அம்பாளோட கிருப்பை பிரவகிக்கிறது அவருக்குள்ள இருந்து அப்படின்னுட்டா, அந்த கிருப்பை தான் பிரவகிச்சு இப்படிப்பட்ட ஸ்தோத்திரமா வருது அப்படிங்கிறத. அந்த கிருப்பை கொண்டாடப்பட வேண்டியது இல்லையா? கிருப்பையை தானே கொண்டாடணும்.
இப்படி கிருபை பண்ணினியே, நான் ஒரு பொருட்டா உனக்கு? அண்டச்சராச்சரத்தில் இருக்கிற பிரம்மருத்ராதிகள்லாம் கூட உன்னுடைய கட்டாட்சத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதே, அடியேனையும் ஒரு பொருட்டா எடுத்துட்டு அடியேனுக்கு ஒரு கிருபை பண்ணினியே அம்மா அப்படின்னு அந்த கிருபையத்தான் செலிப்ரேட் பண்ணணும். That alone is to be celebrated. நான் அந்த கிருபைக்கு என்ன ஒரு பொருட்டா எடுத்துட்டு எனக்கு கிருபை பண்ணியிருக்காளே அம்பாள் அப்படிங்கிறது தான் செலிப்ரேட் பண்ணப்பட வேண்டியது. அப்புறம் அதை பாடாமல் இருக்க முடியுமா? அதை கொண்டாடாமல்? அதுக்கு தான் பஜனைன்னே பேரு. பஜனம்னா என்ன அர்த்தம்னா, கிருபை பண்ண போறாங்கிறதுக்காக பண்ற பிரார்த்தனை இல்லை, பண்ணின கிருபையை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் பக்தினே பேர். அதுக்கு தான் பஜனைனே பேர். அதனாலதான் பக்திக்கு சூத்திரம் என்ற பெரியவாள்லாம் எப்படி சூத்திரம் பண்ணியிருக்கான்னா, கிருபாஸ்மரணமேவ பக்தி. பக்திங்கிறது கிருபை பண்ணுங்கிற பிரார்த்தனை இல்லை, எதெல்லாம் நடக்கிறதோ லைஃப்ல அதத்தனையும் கிருபையால தான் நடக்கிறது. இது கிருபை, இது கிருபை, இது கிருபை, சர்வமும் கிருபை. Whatever happens, it is happening just only out of பகவான்ஸ் அன்கண்டிஷனல் கிரேஸ். நமக்கு அதை அப்படி பார்க்க தெரியல, ஏன்னா நம்ம அஜ்ஞானம் அதை அப்படி பார்க்க விட மாட்டேங்கிறதே தவிர, இந்த உலகத்தில் ஒரு அணு அசையறதுக்கு கூட கிருபா தான் காரணம். அந்த கிருபையை கொண்டாடுறதுக்கு தான் பக்தின்னு பேர். கிருபாலோன்னு கொண்டாடுறதுக்கு தான் பக்தின்னு பேர். அதனால ராஜசியாமலையா இருக்கக்கூடிய, கதம்ப வனவாசினியா இருக்கக்கூடிய மலையத்வஜ பாண்டியனுடைய புத்திரியா அவதாரம் பண்ணவளே அவள் தான் இல்லையா? தேவினியே துணை மதுரை வாழ் மீனலோச்சனி மலையத்வஜன் மாதவமே காஞ்சனமாலை புதல்வி மராஜ்ஞி அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா? மலையத்வஜ பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய ராஜாவுக்கும் காஞ்சனமாலைங்கிற அவருடைய பத்னிக்கும் ராஜசியாமலையா இருக்கக்கூடிய இந்த மாதங்கி தான் மீனாட்சியா அவதாரம் பண்ணினான். ராஜமாதங்கிங்கிறது அவளுடைய மூல தத்துவம். லலிதா திரிபுர சுந்தரி ஸ்ரீவித்யில ராஜசியாமலாங்கிற தத்துவம் தான் மீனாட்சியா அவதாரம் பண்ணிது. அதனாலதான் கையில வீணை மீட்டின்னு இருப்போம் மீனாட்சி. தீட்சிதருடைய இந்த கீர்த்தனத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மீனாட்சி மேமுதம்ல வீணகன தசகமக கிரியே, இந்த ராகத்துக்கே கமக கிரியான்னு பேர். இங்க இந்த பக்கத்துல பூர்வி கல்யாணின்னு நம்ம சொல்லுவோம், தீட்சிதர் சம்பிரதாயத்துல கமக கிரியான்னு பேர் இந்த ராகத்துக்கு. வீணகன 10 விதமான கமகங்கள் இருக்கு. ஒரு ஸ்வரத்திலிருந்து இன்னொரு ஸ்வரத்துக்கு டிராவல் பண்றதுக்கு எப்படி டிராவல் பண்றது அப்படிங்கிறதுக்கே 10 விதம் இருக்கு. இத்தனை கமகங்களையும் நம்ம எதுல டிஃபைன் பண்ண முடியும்னா வீணையில தான் டிஃபைன் பண்ண முடியும். வீணை இஸ் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் which will deal with gamakas in a very great detail. நமக்கு ஒரு கமகத்துடைய யதார்த்த ஸ்வரூபமும் அந்த டிராவலும் தெரியணும்னா வீணையை வச்சுட்டு தான். அதனால பாடினவா எல்லாருமே வைணிக காயக்காள். வைணிக காயக்காள்லாம் வீணமைட்டின்ண்டே பாடுவா. தீட்சிதரே பார்த்தேன்னா கையில் வீணமைட்டின்னு தான் பாடுவார். எவ்வளோ பெரியவாள்லாம் வீணமைட்டின்னு இருந்திருக்கா இல்லையா? பிருங்கி நடேஷ சமீர ஜகடஜ மதங்க நாரதூலு உபசிஞ்சே சங்கீத ஞானமூ. மதங்கருடைய பெண்ணா இருக்கிறதுனால மாதங்கின்னு பேர் விளக்கு. மதங்க ரிஷின்னு ஒரு ரிஷி, அவரே நாதோபாசனம் பண்ணினவர். நாதோபாசனம் பண்ணின பெரியவா யாரெல்லாம் அப்படின்னு தியாகராஜர் இந்த கீர்த்தனத்துல சொல்றார். பிருங்கி நடேஷ சமீரஜ கடஜ மதங்க நாரதாதுலு உபாசிஞ்சே. இவாள்லாம் நாதத்தால அந்த பிரம்மத்தை அடைஞ்சவா. நாதோபாசனம் பண்ணியே அதுல மதங்கரை எடுக்கிறார். அதனாலதான் மதங்க புத்திரி மாதங்கி. மதங்கரும் நாதோபாசனை, அவர் ராஜசியாமலாவுடைய கிருபையால நாதோபாசனம் பண்ணியே அந்த அகண்ட பிரம்மத்தை அடைஞ்சார். நாதம்ங்கிறது அப்பேற்பட்டது. வெறுமன நாதத்தை மட்டுமே உபாசனம் பண்ணிட்டு இருந்தான் ஒருத்தன் அப்படின்னு விட்டா அந்த நாதம் நேரா அவனுடைய சித்தத்தை கொண்டு ஹிருதயத்துல பிரகாசிக்கிற பரமாத்மாட்ட ஒடுக்கிடும். அதனாலதான் தியாகராஜனும் சொன்னார் இல்லையா, மோட்சமுகுலதா கீர்த்தனத்துல சொல்றார், சாட்சத் கரணி சத்பக்தி சங்கீத ஞான விஹீனுலகு மோட்சமு கலத. ஒன்னா ஞான மார்க்கத்துல போய் விசாரம் பண்ணி சித்தவருத்திகளை பிரம்மத்துல ஒடுக்கி நீ ஜீவன் முக்தனா ஆகலாம். இன்னொரு வழி என்னன்னா, பேசாம சித்தத்தை நாதத்துல ஒடுக்கிடும். நாதம் எங்க இருந்து வருதுன்னா பிரம்மத்துல இருந்து தான் வருது. அந்த பிரம்மத்துல கொண்டு உன்னை ஒடுக்கிடும். பேசாம கான்டெம்ப்ளேட் ஆன் நாதம். இதுக்குதான் நாதோபாசனம்னு பேர்.
இல்லையா? அதனால தான் அம்பாள் கையில் வீணாகானம் பண்ணிட்டு இருக்கா. இந்த வீணையில் தசகமக கிரியம், 10 விதமான கமகங்களும் இல்லையா, அந்த அந்த கமகங்களாக இருக்கிறவளே இவள் தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த நாதரூபிணியாக இருக்கிறவளே அவள் தான். அந்த நாதம் எங்கேருந்து வருதுன்னா சிவமாகிய பிரம்மத்துக்கிட்ட இருந்து தான் வருது. அந்த நாதமாக இருக்கிறவள் இந்த தாயார். அந்த நாதத்தை பிடிச்சிருந்தா இவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய சோர்ஸாக இருக்கக்கூடிய சிவத்தில் பிரம்மத்தில் போய் நம்மளை ஒடுக்கிடுவா. அதனால தான் வீணாகான தசகமக கிரியே. இந்த ராகமுத்திரையும் தீட்சிதர் அதில் கொண்டு வச்சுடுவார். அப்படி மதுமுர மோகித ஹிருதயே சதயே மகாதேவ சுந்தரேஷ பிரிய மதுமுரரிபு சோதரி சதோதரி வேதிகுருகவ சங்கரி சங்கரி மீனாட்சி அப்படின்னு இந்த ஆரம்பிக்கிறது. இந்த கீர்த்தனம் ரொம்ப ஆச்சரியமானது. அதை போலவே ஷியாமளா தண்டகம் மாணிக்க வீணாமுபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம் மாஹேந்திர நீலத்யுதி கோமளாங்கீம் மாதங்க கன்யாம் மனசா ஸ்மராமி மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம். அழகான மாணிக்கமயமான வீணை. அவள் மீட்டக்கூடிய வீணைங்கிறது ரொம்ப ஆச்சரியமான மாணிக்க கற்கள் பதிச்சிருக்கக்கூடிய ஒரு மாணிக்க வீணையாம். ராஜஷியாமளா மிட்ரத் உபலாலயம் தீம். அது எப்படி இருக்கு அப்படின்னுட்டா ரொம்ப ஆச்சரியமா அந்த வீணையை வச்சுட்டு அவள் மீட்டுறது எப்படி இருக்குன்னா அந்த வீணையை லாலனம் பண்ற மாதிரி இருக்கான். மீட்டுறதுன்னு அதாவது எப்போவுமே அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாக இருக்கிறவாளுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கணும்னா தன் மடியில் விளையாடுற குழந்தை மாதிரி இருக்கணும். அவள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஓன் பண்ணணும். அதுக்கிட்ட அப்படி ஒரு வாத்சல்யம் வரணும், அதோட உறவாடணும். அப்போ என்ன ஆகும்னா அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற மியூசிக்கே வேற லெவலில் இருக்கும். அது நான் வேற அது வேறேன்னு இருக்கவே கூடாது. அதில் ஒரு அத்வைத்தம் வந்துடணும். புரியறத? அவள் என்ன ஒரு வாத்தியம் வாசிக்கிறாளோ அந்த வாத்தியமாகவே அவள் ஆகணும், அதோட உறவாடணும். அவள் அதோட ஒரு ஒன்னஸ் வரணும் அவளுக்கு. அப்போ யூ கேன் see them playing at ease. அந்த ஒரு அது ஒரு சோல்ஃபுல் ரெண்டிஷனாக இருக்கும். அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவாகிட்டக்கிறது வேறையாகவே இருக்காது. இது ஒரு நார்மல் லௌகீகமாக நான் சொல்கிறேன். இது ஒரு லௌகீகமான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி வச்சுக்கணும், அவன் எப்படி வாசிக்கணுங்கிறத சொல்கிறேன். அம்பாள் கிட்டக்க இருக்கிற வீணைங்கிறது என்ன? அந்த வீணையே அவளே தான். அவள் இல்லையா, அவளுடைய ஸ்வரூபத்தில் அவள் அல்லாத வேற ஒன்று கிடையாது. அவள் போட்டுருக்கிற ஆபரணம் இல்லையா, அவள் கையில் இருக்கிற வீணை, அவள் உட்காண்டிருக்கிற ஆசனம், இது அத்தனையுமே அவளுடைய சின்மயமான ரூபம். இது எல்லாமே சேர்ந்து தானே அவளுடைய ரூபம். அப்போ அந்த வீணை அவளிடத்துலேருந்து வேற இல்லை இல்லையா? அவளே அந்த வீணையாகவும் இருக்கா, அவளே வீணையை மீட்டவளாகவும் இருக்கா, அவளே அந்த நாதமாகவும் இருக்கா. அதனால உபலாலயந்திங்கிறார். இந்த இடத்துல வீணையை வாசிச்சான்னு சொல்லலை, இந்த இடத்துல வீணையை லாலனம் பண்றா. மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம். இந்த நாதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆனந்தத்துல அவளே தலைக்கிறார். இன்னைக்கு நீங்க கிருஷ்ணனுடைய வேணுகான மூர்த்தியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய எந்த ஒரு அழகான ரூபத்தை பார்த்தாலும் பிருந்தாவனத்துல எல்லாம் போய் பாருங்க, ராதாரமணன், பாங்கே பிஹாரி, இந்த மாதிரி பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய மூர்த்திகள்லாம் பார்த்துட்டா இப்படி தலையை சாட்சிண்டு தன்னுடைய வேணுவாதனத்தில் தானே திளைச்சுண்டு அந்த அவனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆனந்தத்தை வேற எங்கேயோ தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆனந்தம் அவாகிட்டக்க இருந்தே ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஆனந்தத்தில் அவளே திளைக்கிறான்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல மதாலசாம் அப்படின்னு இருக்கு. மதாலசம்னா இன்டாக்சிகேட்டடாக இருக்கு அவளுடைய கண்கள். ஒரு மதுபானம் பண்ணினவன அவனுடைய கண்களை போய் பாருங்க. இந்த லோகத்திலே மதுபானம் பண்ணிட்டு ஒருத்தன் அப்படி நடந்து போவானே, அவனுடைய கண்களை பார்த்துட்டா எப்படி மதம் ஏறி இருக்குமோ அதை போல தாயாருடைய கண்களில் இந்த நாதத்தை குடிச்சு நாதமையா இருக்கா இல்லையா? அந்த வீணையிலிருந்து வரக்கூடிய நாதம் அவள்கிட்ட இருந்தே தான் அந்த நாதம் வருது. அந்த நாதத்துல அவளே திளைக்கிறா. அதனால இன்டாக்சிகேட்டடா இருக்கு. அந்த நாதத்தை பானம் பண்ணி 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 இன்டாக்சிகேட்டடா இருக்கக்கூடிய அவளுடைய கண்கள். அதுதான் மதாலசாம் மஞ்சுளவாக்விலாசாம். இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உபமானம் சௌந்தரிய லகரியில ஆச்சாரியால் கொடுத்தார். இவளை பிரார்த்தனை பண்ணிண்டா, இவள் கிருப பண்ணினா, இவளுடைய வாக்கு மஞ்சுளமா இருக்கும். மஞ்சுளம்னா கோகிலம் போல இருக்கும். அப்படிப்பட்ட வாக்கை உடையவள். இன்னொன்னு அவளை பிரார்த்தனை பண்ணிட்டோமானால், அவள் கிருபைக்கு பாத்திரமானால் அப்படி ஒரு வாக்கை நமக்கும் கொடுத்துடுவா. அதுக்கு பிரமாணம் காளிதாசனே.
புரியறதோ? காளிதாசனை இப்ப காளிதாசனுக்குள்ள இருந்து யாருடைய வாக்கு வருதுன்னா அம்பாளுடைய வாக்கு தான் வருது. இந்த ஷியாமளா தண்டகத்துல நம்ம பார்க்குற இந்த வாக்கெல்லாம் அம்பாளை எடுத்து கொடுக்குற வாக்கு, அம்பாள் கிட்டக்க இருந்து வர வாக்கு. அவ எப்படி இருக்கு இந்த வாக்கு, இதை வச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஷியாமளாவுடைய வாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. அவளும் அப்படித்தான் பேசுவோ, அவளை ஆசிரியிச்ச பக்தாளும் அப்படிதான் பேசுவா அவ கிருபையால. அதனால மஞ்சுள வாக்விலாசம், அப்படிப்பட்ட வாக்விலாசத்தை உடையவள். மாகேந்திர நீலத்யுதி கோமளகீம், மாகேந்திர நீலத்யுதினா இந்திர நீலக்கல்லை போல. ராஜசியாமளாவுடைய வர்ணத்தை பார்த்துட்டோமானால் ஒரு கார்மேக வர்ணம், கிருஷ்ணனுடைய எந்த ஒரு வர்ணம் உண்டோ அதை போல கருநீல வர்ணம். அதனாலதான் மாகேந்திர நீலத்யுதி, கருநீல வர்ணத்தை கொண்டவள் ராஜசியாமளா. இன்னைக்கு நீங்க அந்த கையில வீணையை மீட்டு ராஜமாதங்கி படங்கள்லாம் போய் பார்த்தேளானால் அம்பாளுடைய ரூபத்தை பார்த்தாலே தெரியும் ஷியாமள வர்ணமா இருக்கும். அதனாலதான் ராஜசியாமளான்னு பேர். கண்ணனை போலவே ஷியாமள வர்ணம். மாதங்க கன்யா மனசா ஸ்மராமி, மதங்க ரிஷியினுடைய கன்னிகையா இருக்கக்கூடிய மாதங்க கன்யா, மாதங்கி. அதனாலதான் மாதங்கின்னு பேர் அவளுக்கு.